ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்டேட்டு பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சுக்கிறாங்க. அதாவது யார் யார் அப்டேட் பண்ணணும், யார் யார் அப்டேட் பண்ணாது என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஜேஎம்ஐக்கில் பயங்கரமான கூட்டமாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு காலையில் வெள்ளனமாக போய் நம்ம டோக்கன் வாங்கணும். டோக்கன் வந்து ஒரு நாளைக்கு 30-40 டோக்கன் தராங்க. அதை நம்ம முந்தி போய் நம்ம டோக்கனை வாங்கணும். டோக்கனை வாங்கி நம்ம அப்டேட் பண்ணணும். எல்லாருமே பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணணும் கிடையாது. அதில் வந்து நம்ம யார் யாரை நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இருக்கோ அவங்க தான் நம்ம பண்ணணும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் 2 இருக்கு. அதாவது ஃபோட்டோ அப்டேட் இருக்கு. ஃபோட்டோ அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆதார் கார்டு முதல்ல நீங்கள் வாங்கிட்டீங்க, வாங்கி ஒரு 10 வருஷம் ஆகிருக்கும். அதுக்கு இடையில நீங்கள் வந்து ஆதார் சேவை மக்கள் நீங்கள் வேறு அட்ரஸ் மாற்றவோ இல்லை ஃபோன் நம்பர் மாற்றவோ எதுவுமே நீங்கள் செய்யாமல் இருந்து எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்கள் முகம் வந்து மாற்றமாக இருந்துச்சுங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ இப்போ உள்ள ஃபோட்டோ மாறிடும். அது கம்பல்சரி 10 வருஷத்துக்கு தடவை நம்ம வந்து முகம் எல்லாத்துக்குமே ஃபோட்டோ முகம் மாற்றம் அடையும். அந்த மாற்றத்தினால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆதார் சேவை மையத்தில் போய் நம்மளுடைய ஃபோட்டோவை மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா அதுக்கு வாங்குவாங்க சார்ஜ். அது வந்து உடனே மாறாத 10 நாள் 5 நாள் ஆகும். அதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. நீங்கள் ஆதார் கார்டு மட்டும் கொண்டு போனால் போதும். இன்னொரு அப்டேட் கேட்டிங்கன்னா இதே அந்த அப்டேட் இதை பார்த்தீங்கன்னா அதில் காமிச்சிருப்பாங்க. டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு 14/12/2024 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. இந்த அப்டேட் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவே வந்து கம்பல்சரி எல்லாருமே பண்ணிக்கணும். ஃபோட்டோ 4 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் மாற்றிருந்தாலும் இப்போ இதை நீங்கள் வந்து செஞ்சுதான் ஆகணும். 2 ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொடுத்துட்டே ஆகணும். அதை வந்து நீங்கள் யாராவது இந்த மெசேஜ் வந்து அதில் வந்து டிஸ்பிளேல காமிக்கும். அவங்க மட்டும் இந்த ஃபோட்டோ ப்ரூஃப் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஐடி ப்ரூஃப் 2 ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும். 2 ஐடி ப்ரூஃப் வந்து லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுகள் இருக்கும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும். 2 டாக்குமெண்ட் வேணும். அதாவது ஆதார உள்ள பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி 2 டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஆதார பேர் என்ன இருக்கோ அதே பேர் தான் கொடுக்க டாக்குமெண்ட்ல இருக்கணும். அதே டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அதே அட்ரஸ் இருக்கணும். ஆதார என்ன இருக்கோ அதே இதுலையும் இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. 41 நிறைய கொடுத்துருக்காங்க. இது எந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு 2 டாக்குமெண்ட் எது ஒத்து வருதோ அந்த 2 டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்களே இதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இசேவை மையத்தில் போய் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். அதை கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்களே வந்து இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் மொபைல் நம்பர் ஆதாரில் இணைச்சிருக்கணும். மொபைல் நம்பர் ஆதாரில் இணைச்சிருந்தாப்பே நீங்கள் வந்து உங்கள் இதில் பண்ண முடியும். இந்த லாகின்ல போய் நீங்கள் பண்ணணும். அப்படி ஆதார் நம்பர் உங்களோட கையில் இருந்தாலும் இல்லாட்டியும் மொபைல் நம்பர் பதியாமல் இருந்தாலும் நீங்கள் இசேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும், டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணணும். அந்த டிஸ்ட்ரிக்ட் டாக்குமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுடைய ஓட்டர் ஐடி, உங்கள் பான் கார்டு, உங்கள் பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு, சொத்து வரி, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஏதோ 2 பொருந்துற மாதிரி இருக்கணும். அது ஒரிஜினல் இருக்கணும். அதை நீங்கள் என்ன செய்ய நீங்களே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மொபைலே நிறையா சாஃப்ட்வேரில் இருக்குது, ஆப் இருக்குது. அதில் போய் நீங்கள் அதை 2 MBக்குள்ளே இருக்கணும். 2 MBக்குள்ளே அதை நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். அப்படி உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் அருகில் உள்ள இசேவை மையத்தில் போயிட்டு இங்கே பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்டேட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற பார்ப்போம். நம்ம அதுக்கு உங்கள் மொபைலில் நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லாட்டி கம்ப்யூட்டரில் பார்த்துக்கலாம். மொபைலில் பண்ணாலும் சரி, கம்ப்யூட்டரில் பண்ணாலும் சரி, 2 ஒன்றுங்க. இதுக்கு நீங்கள் மொபைல் நம்பர் வச்சு இப்போ போட வேண்டியதில்லை. வெறும் ஆதார் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். உங்கள் கையில் உங்களுக்கு இருக்கிற ஆதார் கார்டை கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு இங்கே வந்து அந்த வெப்சைட்டுக்கு அந்த லிங்க் நானும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே இங்கே வந்துடும். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதுன்னா இதை நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த செக் ஆதார் வேலிடிட்டி இதை தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். நம்ம இப்போ
இந்த லிங்க் நான் வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு கொடுத்துருவேன். நான் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர் வரும். நீங்கள் உள்ள எதுவுமே செய்ய வேணாம். இதில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டை கையில் எடுத்து வச்சுட்டு உங்கள் ஆதார் கார்டை டைப் பண்ணிங்க. இதுக்கு ஓடிபி எதுவுமே வராது. இந்த டைப் விட்டு அழைச்சிட்டு இங்கே கொடுத்த கேட்டா விட்டு நீங்கள் கொடுத்து நீங்கள் செக் பண்ணலாம். செக் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம அப்டேட் பண்ணலாமா வேணாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா டைப் பண்ணிட்டு இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். இதை பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் வந்துச்சு. கீழே எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கோர் பண்ணிங்கன்னா எதுவுமே இல்லை. அப்போ இவங்க வந்து அப்டேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இ-சேவை மையத்தில் போய் நீங்கள் வரிசையில் நின்று காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இன்னொருத்தவங்க ஆதார் கார்டை போட்டு பார்ப்போம். அவங்களுக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேலே போட்டுருக்கு. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். இதை பார்த்தீங்களா இங்கே வந்திருக்கு உங்களுக்கு. This Aadhaar number required document proof of identity POI document and proof of address POA update. Please upload the document through http myaadhar.uidi government India அல்லது விசிட் நியர்பை ஆதார் சேவா கேந்திரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணிட்டே ஆகணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து காமிச்சதில் பார்த்தீங்கன்னா அவர் அப்டேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவருக்கு எந்த மெசேஜுமே வரல. இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. இவங்க கண்டிப்பாக இப்போ பண்ணணும். இப்போ நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ உங்களுக்கு 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான், நீங்களே பண்ணிக்கலாம். 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் பண்ணீங்கன்னா 50 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்ட வேண்டியது வரும். ஆனால் கம்பல்சரி எல்லாருமே நீங்கள் வந்து அப்டேட்டு பண்ணிட்டே ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்பிளான ஸ்டெப் தான் இது. இதை நீங்கள் பார்த்து பயன்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். இது செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்டேட் பண்ணலாமா வேணாமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸாக ரெடி பண்ணிவிட்டு நீங்களே பண்ணாலும் சரி, இல்லைன்னா இ-சேவை மையத்தில் போய் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஆனால் எல்லாருமே பண்ணிகிட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனலை பற்றி முதல் தடவையாக நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை அழுத்திக்கிங்க, அதில் ஆள் கொடுங்க. அப்போதான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நல்ல தகவலை நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.